அடே இன்னைக்கு மேட்ச் விசாகப்பட்டினத்துல. எல்லாரும் எழுந்து ரெடியாவுங்க, பஸ் கிளம்ப போகுதுன்னு காசி மாமா சொல்ல, ஒட்டுமொத்த டீமும் ரெடியாக டேபிள் டாப்ல இருக்கிற சிஎஸ்கேவுக்கும் டேபிள் கீழே இருக்கிற டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் சண்டை. ஏன் காசி மாமா இவங்க கூடலாமா கண்டிப்பா கேம் ஆடணும் அப்படின்னு ருத்துராஜ் கேட்க, ஐபிஎல் காரன் உன் வாய் மேலேயே போடுவான், போய் டாஸ போடுன்னு சொல்ல ஆரம்பமாச்சு மேட்ச். சிஎஸ்கே வெர்சஸ் டெல்லி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடியின் ஐபிஎல் கமெண்ட்ரி. டாஸ் நம்ம ரிஷப் பந்த் வின் பண்ண நாங்க பேட்டிங்னு சொல்ல உள்ள இறங்குனாங்க டெல்லிக்கு பழைய கை பிருத்திவிஷாவும் டேவிட் வார்னரும். ஆரம்பம் முதலே சாகர் முஸ்தபா பாய் போட வார்னர் வாரிங் கொடுத்தே வந்தாப்ல. ரீல்ஸ் வீடியோ போட்டு காமெடி பண்ற சாதா வார்னர்னு நினைச்சியாடா என்ன? ஆளு பார்க்கதான் ஷாட்டு, ஆனா நான் அடிக்கிற ஷாட்டு ஒவ்வொன்றும் வெயிட்னு முட்டி போட்டு 2-3 சிக்ஸ்னு பறந்துச்சு. கூட நின்று ஆடினாரு நம்ம பிருத்திவிஷா. என்ன பவர் பிளேல பதம் பார்க்கறானுங்க, எப்பதாயா முத விக்கெட் வரும் அப்படின்னு காசி மாமா ருத்துவுக்கு வாட்ஸ்அப் அனுப்ப, தெரியலையே மாமா அப்படின்னு சொல்ல, 9வது ஓவர்ல தோனி 11வா கூப்பிட்டு பேக்வர்டு பாயிண்ட்ல நில்லு அப்படின்னு சொல்ல, வார்னர் மடக்கி அடிச்ச ஷாட்டை எகிரி குதித்தேன் அப்படின்னு தாம்பரம் சைடு போன பால திரிசூலத்துல எட்டி புடிச்சாப்ல நம்ம 11 அவுட். வார்னர் 51 ரன்னுக்கு அவுட். 9.3 ஓவர்ல 93 ரன்னுக்கு முதல் விக்கெட். வாரி சுருட்டுன்னு இருந்த வார்னர் 52 ரன்ல அவுட் ஆக்குனாங்க. முஸ்தபா பாய்க்கு முதல் விக்கெட். ஏன்னா பாய் ரம்ஜான்ல டயர்ட் ஆயிட்டீங்க போல, இன்னைக்கு ஒன்னும் சரியே இல்ல அப்படின்னு தோனி கேட்க, பாய் சைலண்டா எஸ்கேப் ஆனாப்ல. உள்ள வந்தது ஃபுல் பேண்ட் போட்ட ரிஷப் பேண்ட். ஜடேஜா போட்ட சுழல் பந்துல எஜ்ஜு வாங்கி தோனி கவாயில விடாம அட்டகாசமான கேட்ச். பிருத்திவிஷா 43ல அவுட். அடுத்து மிச்சல் மார்ஷ் பேண்ட், தீபக் சாகர், ஜடேஜா எல்லாரையும் வெளுத்தாங்க. அப்பதான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி ஸ்ரீலங்கால சிங்கார மாரியம்மனுக்கு வேண்டிட்டு பத்ரனா யார்கரை போட சறுக்குன்னு ஒன்வேளை புகுந்த புள்ளிங்கோ பைக் மாதிரி மிடில் ஸ்டெம்ப் தெரிச்சு போச்சு. மார்ஸ் மரணடி வாங்கி அடுத்து உள்ள வந்தது ஸ்டப்ஸ் வர, மறுபடியும் அதே மாதிரி ஒரு யார்கர் ஆஃப் ஸ்டெப் தெரிக்க உச்சத்துல நின்னாலாம் ஒய்யாரி. இப்போ கீழே விழுந்துச்சான் பானிபூரின்னு. 131 ரன்னுக்கு 4 விக்கெட் டெல்லி. சரி சரி சட்டு புட்டுன்னு காரியத்தை முடிச்சு விடுங்கன்னு ருத்துபாய் சொல்ல, அங்க நின்ன பண்ணிட்டு, நான் என்ன பல்லாவரத்துல பக்கோடாவா சாப்பிட வந்தேன் அப்படின்னு பாய் ஜடேஜா பத்திரனான்னு அடுத்த ஓவர்ல ஆளுக்கு ஒரு 10 போட ஸ்கோர் ஜெட்டு வேகத்துல போச்சு. பண்ணிட்டு அடிக்கிற அடிய பார்த்தா 200 தாண்டுமோன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வயிற்றுல புளிய கரைச்சிச்சு. நல்ல வேலைக்கு 11 போட்டா அடுத்த ஓவர்ல பேண்ட் 51 ரன்னுக்கு அவுட். அடுத்து வந்த அக்சர் பட்டேல் ஒரு காஜி பேட்டிங் ஆட, பொறையல் ஒரு 4 அடிக்க 191க்கு 5. சின்ன கிரவுண்டு, ரச்சின் ருத்துராஜ் அப்புறம் நம்ம சிக்ஸர் மணி தூபேவே முடிச்சு விட்டுருவானுங்க. நாங்க எல்லாம் ரூமுக்கு போறோம் அப்படின்னு மற்ற சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் கிளம்ப, ரூல்ஸ் படி அப்படி எல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு காசி மாமா சொல்ல, ருத்துவும் ரச்சினும் ஓப்பனிங் இறங்கினாங்க. ராகவா லாரன்ஸ் படம் பேரு முனி. ஓவர்ல இருந்தே சனிங்கிற மாதிரி கலீல் அகமது போட்டா முதல் ஓவர்லயே பால் ஸ்விங்குன்னு வருது. ருத்துராஜ் ஓவர்லயே 1 ரன்ல அவுட். அடே கேக்வாடு ஆனனி கருவாடுன்னு பேண்ட் சொல்ல, அடுத்து ரஹானே உள்ள வர, இங்கிட்டு ரச்சின்னு டொக்கு வைக்க, கலீல் அகமது போட்ட அடுத்த ஓவர்ல ரச்சின்னு அவுட். ஐயோ போச்சே போச்சே அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் புலம்ப, இஷாந்த் சர்மாவும் கலீலும் ஆஃப் சைட்ல பார்த்து போன ஸ்வைங்குன்னு பாலு பறக்குது. இவங்க எங்க சுத்துறான்னு 4ல வச்ச ஃபேனு மாதிரி காத்துதான் வருது. 7 ரன்னுக்கு 2 விக்கெட். ரஹானே அப்புறம் நியூசிலாந்து சுத்தப்பா மிச்சல் பார்த்து ஆடினாங்க. வாயு ஓவர் அவுட்டிங்னு காசி மாமா சொல்லி அனுப்ப பொறுமையா ஆடினாங்க. விண்டேஜ் சிஎஸ்கே டெஸ்ட் மேட்சஸ் ஆன்னு கமெண்ட்ரி கொடுக்க, 10 ஓவர்ல 75 ரன் இருக்கிறப்போ மிச்சல் சித்தப்பா 34 ரன்ல அவுட். சித்தப்பு 14 கோடிக்கு ஒர்த்தா இன்னும் சம்பவம் பண்ணலையா நீனு? அடிக்கிற ஆனா வெயிட்டா அடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்ல, அடுத்து வந்தது சிக்ஸர் மணி. இன்னைக்கு இருக்கடா சிக்ஸர் மழை அப்படின்னு நினைச்சா, சிக்ஸர் மணிக்கு இந்த வாட்டி பெருசா மாட்டல. மணிக்கு கால் நகராது, கைதான் மூவ் ஆகும். ஆனா நம்ம டெல்லி பாய்ஸ் நங்கூர மாதிரி லைன் லென்த்ல போட ஸ்கோர் ஸ்லோவா தான் மூவ் ஆச்சு. சந்திரா இவன் தான் நமக்கு கப்பு வாங்கி தரப்போறான்னு காசி மாமா ஸ்ரீனி மாமா கிட்ட சொல்ல, ரஹானே வாகா வந்த பந்த ஆவடிக்கு அனுப்பலான்னு ட்ரை பண்ண, அது அடையார் பக்கம் போய் கேட்ச் வாங்கி பல்பு வாங்கி சிஎஸ்கேவுக்கு ஐசியூல அட்மிஷன் வாங்குற நிலைமைக்கு போச்சு. 13 ஓவர்ல 102 ரன்னுக்கு 3 விக்கெட். அடுத்து வந்தார் இன்னொரு சிக்ஸர் மணி, ரைட் ஹேண்ட் ரெய்னா. என்ன அவசரமோ தெரியல, என்ன இளவோன்னு தெரியல, முகேஷோட ஓவர்ல எஜ் வாங்கி ரிஸ்வி டக் அவுட். 8 கோடி காத்துல கரையுதே அப்படின்னு ஸ்ரீனி மாமா ரத்த கண்ணீர் வடிக்க அந்த மேட்சை பார்த்துக்கிட்டு நின்னாரு. சிக்ஸர் மணி ஓரமா நிக்க, இங்கிட்டு ஜடேஜா இன்னும் 6 ஓவர் 85 ரன் பக்கம். 6 மணிக்கு மேல பிரியாணில இருக்காது பீஸு. அதே போல 6 ஓவர்ல 85 ரன் அடிக்க நீ பேட்டை வீசு அப்படின்னு தோனி ரெடியாக சிக்ஸர் மணி தூபே 13 ரன்
ரன்ல முகேஷ் பால்ல அவுட்டு. அடே என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு சீனி மாமா கேட்க, சாரி அங்கிள், டுடே நாட் பாசிபிள், லவ்வர்னு ஒரு படம் பார்த்தேன், ஒரே மண்டை கொச்சலா போச்சு அப்படின்னு தூபை நடக்க, அடுத்து உள்ள வந்தது திரை தீ பிடிக்கும், கிரவுண்டு வெடி வெடிக்கும், ஒருத்த வந்தா உள்ள வந்தது தோனி, கிரிக்கெட்ல மாசனி, தனி ஒருவன் நீ, புது புரட்சி நீ, பறித்து கொடு வெற்றி கனி நீ அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் கேட்க, ஜடேஜாவும் தோனியும் சலங்கைய கட்ட, வந்த உடனே ஒரு 4 பூம், அடுத்து இன்னொரு 4 பூம், ஆஹா கைவிட்டு போன மேட்ச் கையோட திரும்பி வந்துச்சேன்னு ஓனர் மாமா ஹாப்பியாக 17 ஓவர்ல 134 ரன்னுக்கு 6 விக்கெட். ஓ இன்னும் 3 ஓவர் தான் இருக்கா, நான் கூட 6 ஓவர்னு நினைச்சிட்டேன்னு ஓனர் வெக்ஸ் ஆக, 3 ஓவர்ல எப்படா 60 ரன்னுக்கு அடிக்க, வா பாப்போம்னு தோனி சொல்ல 17வது ஓவரா கலீல் அகமது ரைட்டா போட ஒரே ஒரு 6 தான் போச்சு. என்ன தலை அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் கேட்க, இன்னும் 2 ஓவர் இருக்குப்பா அப்படின்னு தலை சொல்ல, முகேஷ் ஓவர் போட்ட 18வது ஓவர்ல ஜடேஜா வெறும் சிங்கிளா டபுள்ஸ் ஓட சிஎஸ்கே ஊத்தி மூட ரெடி ஆனாங்க. சரி வந்தது வந்துட்டோம், தலை இன்னிங்ஸ பார்ப்போம்னு சொல்ல 7 பால்ல 43 ரன் தேவை, வாய்ப்புள்ள ராஜா வாய்ப்புள்ளன்னு கூட்டத்துல ஒருத்தன் சொல்ல, தோனி நோர்க்கியா ஓவர்ல பால்ல 4, அடுத்த பால்ல ஒத்த கையில ஒரு 6, அடுத்த பால்ல ஐனாவர்த்துக்கு இன்னொரு 6. ஏய் என்ன நீ ஒத்த கையில 6 அடிக்கிறேன்னு டெல்லி ஓனர் எல்லாம் மிரள, ஏடா இந்த ஆளை முன்னாடியே அறிய விட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு எல்லாரும் புலம்ப, கடைசி பால்ல இன்னொரு 6, ஃபைனலா சிஎஸ்கே 171க்கு 6 விக்கெட், டெல்லி கேபிட்டல்ஸ் வின். பட் தலை இன்னிங்ஸ் பார்த்தாச்சு, ஐ அம் பினிஷ்ட் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியா வீட்டுக்கு போனாங்க. டெல்லி கேபிட்டல் ஓனரு, என்ன விடுங்க நாம ஜெயிச்சா நம்மள யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறான், அவன் தோத்தாங்களி டீம், ஆனா தோனி அடிச்சதுக்கு இவ்வளவு ஹாப்பியா போராடுங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆனாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் தலை இன்னும் வீக் ஆகல, கோவில் கால அதே வெறியோட தான் இருக்குன்னு காட்டிடுச்சு, அடுத்த மேட்ச் குறுக்க போயிடாதீங்க சார், உங்களை வகுந்துடுவா அப்படின்னு கெத்தா ரூமுக்கு போனாங்க. ஓனர் மாமா மட்டும், நாங்க அலுவலையா கண்ணு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. டெல்லி போட்ட டைட் ஓப்பனிங் பவுலிங், ரஹானே விக்கெட், அப்புறம் ஜடேஜாவோட ஸ்லோ பேஸ் இன்னிங்ஸ், இதுதான் சிஎஸ்கே மேட்ச் கைவிட்டு போனதுக்கு காரணம். தோனி மட்டும் கொஞ்சம் முன்னாடி இறங்கியிருந்தா இன்னைக்கு நம்ம வின்னு. என்னதான் இருந்தாலும் அடுத்த மேட்ச்ல பார்த்துப்போம். இன்னைக்கு தோத்ததுக்கு யார் காரணம், தோனியோட இன்னிங்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. இந்த கமெண்ட்ரி பிடிச்சிருந்தா லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. சிஎஸ்கே மேட்சஸ்க்கு மட்டும் நாங்க கமெண்ட்